பிறவியில வந்து நம்ம சரியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவியில வந்து நம்ம வந்து கடவுளை அடைய முடியும்னு சொல்றாங்க. விவேகானந்தரும் எல்லா மகானும் சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் என்ன சாமி? சரியான வாழ்வுன்னா எது? அதான் பிரச்சனை. ஆமா சார். சரியான வாழ்வு ஒரு 10 பேரை வெட்டுறான், அவன் சொல்றான் நான் வாழ்ந்தது சரிதான் அப்படின்றான். 10 ஊடு பூந்து திருடுறான், அவன் சொல்றான் நான் செய்தது சரிதான்றான். அப்போ இதுல எதுதான் சரியான வாழ்வு அப்படின்னு யோசிக்கணும். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், நீ 10 ரூபாய் சம்பாதி, நான் எங்கள் பசங்களை கூட சொல்லியிருக்கிறேன், நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற 1 ரூபாய் தர்மம் பண்ணு. சரியான வாழ்வுன்றது நீ சம்பாதிக்கிறதுல 1 பாகம் தர்மம் பண்ணுறதுமா, அதான் சரியான வாழ்வு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிறுத்தை ஒரு பொருளை அடித்து சாப்பிடும், அது சாப்பிட்ட மிச்சத்தை அடுத்த பொருள் சாப்பிட்டோன்னு கொடுக்காது, அதை எடுத்து போய் மரத்து மேலே வச்சுக்கும். அப்போது இந்த மனிதனுடைய வாழ்வுன்றது என்னன்னா, கொடுத்தே பழகணும். அவன் தான் மனிதன். எடுத்தே பழகிறது மிருகம். அப்போ எவன் ஒருத்த கொடுத்தே பழகிறானோ அவனுடைய மனம் வந்து இலகி போயிடும் இல்லையா? அந்த இலகி போன மனத்தை இறைவன் பார்க்கறான், இதுதான்டா நான் படிச்ச மனம் அப்படின்ட்டு அடுத்த பிறவில உன்னை ஞானியா மாத்துறான். ஆனா நீ மொரட்டுத்தனமா என்கிட்ட பணங்குது, என்கிட்ட பதவிக்குது, என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நீ மொரட்டுத்தனமா போய் நான் வாழ்றது என் குடும்பத்துக்காக சரியான வாழ்வு தானே, அது இல்ல வாழ்வு. இப்ப ஒரு புலி குட்டி போட்டுதுன்னா 4 குட்டி போடுது, 4 குட்டிக்கு போய் எதை தேடி எடுக்க முடியாது, அது 4 பொருளை அடிச்சு எடுத்துன்னு வந்து அது கொடுக்குது, அதுவும் சரியான வாழ்வு தான். ஒரு குருவி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்குது, எங்கேயோ போய் இறை தேடி எடுத்துன்னு வந்து அதுக்கு ஊட்டுது, அதுவும் சரியான வாழ்வு தான். இதெல்லாம் வாழ்வு ஆயிடுமா? வாழ்வுன்றது கொடுத்து பழகணும் மனிதனுடைய வாழ்வு. ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு மிருகமும் உலகத்துல குஞ்சே தான் நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்தே நடப்பான். 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான் அத்தனை பேர்லயும், மற்றதெல்லாம் குனிஞ்சுதான் நடக்கும். ஏன் இதெல்லாம் குனிஞ்சி நடக்குது, ஏன்னா அவ்வளவு பெருசுக்குது, ஏன் நிமிர்ந்து நடக்க முடியல அப்படின்னா, எல்லாத்துலயும் இறைவனுடைய சாயல் இருக்குது, மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான். அதனால மனிதன் எதுக்குமே குனியறதே இல்லை, தலை குனியறதே இல்லை, எல்லாத்துக்கும் நிமிர்ந்து வாழறான், எல்லாத்தையும் அடக்கி வாழறான். உலகத்துல இறைவனுக்கு அடுத்தபடியா இருக்கிறோம் உலகத்துல மனித வாழ்வு மட்டும்தான். அந்த மனித வாழ்வு சிறப்பா வாழ்ந்தான்னா கண்டிப்பா இறைவன் அருள் உண்டு. உடம்புல வந்து சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது எப்படி சாமி? உடம்புல இல்லம்மா, மூக்குல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு மூக்குல பாத்தீங்கன்னா காத்து சில்லுன்னு வரும், ஒரு மூக்குல பாத்தீங்கன்னா காத்து சூடா வரும். இந்த 2 மூக்குக்கு இப்ப திருநங்கைன்னு இருக்கிறாங்கல்ல, ஆண் இருக்குது பெண் இருக்குது. இப்போ ஒரு தாய் தகப்பன் 2 ஆண் குழந்தை பிறந்துச்சு, அந்த தாய் தகப்பன் ஒரு பெண் ஓணும்னு விரும்புறாங்க, ஆனா பெண்ணை பிறக்க மாட்டேங்குது. ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பெண் குழந்தை பிறந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை வேணும்னு விரும்புறாங்க, ஆனா ஆண் குழந்தைய பிறக்கிறது இல்லை. இதுக்கு என்ன எது அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சுவாசம் தான் அடிப்படை. தான் அந்த ஆணும் பெண்ணும் அந்த கணவன் மனைவி புணரல் பண்ணும் போது இந்த நாசியில போச்சுன்னா மூச்சு, அது 10 குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையா தான் பிறக்கும். அந்த தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும் போது இந்த மூக்குல மூச்சு போடும் போது புணரல் பண்ணா 10 வாட்டி பிறந்தாலும் அது ஆண் குழந்தையா தான் பிறக்கும். இது பிறப்பினுடைய ரகசியம். ஆமாமா, பிறப்பு தான், மூச்சு தான் உன்னை ஏக்குது, மூச்சு தான் கடவுள்கிட்ட சேர்க்குது, மூச்சு தான் உலகத்துல வாழுது. மூச்சு இல்லைன்னா பேச்சு போச்சு, பேச்சு போனா பொச்சிடுவாங்க இல்லையா? நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், மனிதன் வந்து 6 அறிவுன்னு சொல்லி ஏமாத்தினுக்கிறான் உலகத்தை. 6 அறிவு மனிதன் இங்க இல்ல, 6 அறிவு மனிதன் மகான் தான். ஏன் சொல்றேன்னா, அவன் தாய் வயிற்றுல இருந்து நெட்டி நிகண்டி வந்து இந்த பூமியில பிறக்கிறான். அப்போ அவனுக்கு பலம் இருந்ததால் தான் பிறக்கிறான். அந்த கோழி குஞ்சு பொறிச்சுச்சுன்னுவாங்க, எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது. கோழிக்குள்ள அந்த முட்டைக்கு சூடு தான் கொடுக்க முடியும் கோழி, ஆனா அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவு குஞ்சியா மாறி அது மூக்குல குத்தி ஓட்ட ஓடிச்சுன்னு வெளியே வரும். அதே மாதிரி தாய் ஒரு பொம்பளை குழந்தை பெற்றுட்டானோ, எந்த தாயாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாது, குழந்தை பிறந்த பிறகுதான் அவ தாயா மாறுவான். இதானே இயற்கை. ஆனா இந்த மூச்சுல ஓடும் போது பெண் குழந்தை பிறந்துடும், இந்த மூக்குல மூச்சு ஓடும் போது ஆண் குழந்தை பிறந்துடும். இது 2லயும் ஓடாத, இதுல ஓடிச்சு அக்னி கலைன்னு சொன்னியே, அதுல ஓடிச்சுன்னா திருநங்கையா பிறந்துடும், அலியா பிறந்துடும். அது வீட்டுல பார்க்கும்போது 4 குழந்தையோட பார்க்கும்போது அதுவும் ஒரு குழந்தை தான் தாய் தப்பம் வளர்ப்பான். ஒரு 10 வயசு ஆச்சுன்னா அதனுடைய சேஷ்டம் எல்லாம் வேற மாதிரி மாறி போடும். அதனால தாய் தப்பம் வீட்டை விட்டு எட்டி விட்டுருவோம். அப்போ அது ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத பிறந்துடும். அது இதுல பிறந்தா ஆணு, இதுல பிறந்தா பெண்ணு, இது 2லயும் போகாது. இதுல போயிடுச்சுன்னா ஆணும் இல்ல அது பெண்ணும் இல்ல, அதுதான் அள்ளி. இந்த பிறப்புல அக்னி கலைன்றது இந்த சுழுமுனையில ஓடுறது. இந்த 2 மூச்சு நின்று போய் அக்னி கலையில ஓடுச்சுன்னா, ஒண்ணு பிரபஞ்சத்துல சமுதாயத்துல வாழறவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும் போது திருநங்கையா பிறந்துடும். ஞானிகளுக்கு அதுல ஓடுச்சுன்னா கடவுளை கண்டுடும். ஏன்னா அவன் ஆணும் இல்ல பெண்ணு இல்ல, மனமும் இல்ல. அப்ப மனம் இல்லாதவனுக்கு மகான் ஆயிடுறான். மகான் ஆனா அவனுக்கு இந்த உலகத்துல என்ன வேலை இருக்குது, கடவுள் அவனும் தான் லிங்க். இதமா ஞானம்.
அந்த ஜீவனை வந்து சிவனாக மாற்ற முடியுமா சார்? மாத்த முடியுமா? எல்லாரும் எல்லா மகானும் ஜீவனா தான் பிறந்தாங்க தாய் வயிற்றுல இருந்து. ராமகிருஷ்ணர் ஜீவனா தான் பிறந்தாரு. விவேகானந்தர் ஒரு பேர் தான் விவேகானந்தர். விவேகானந்தரும் ஜீவனா தான் பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் விஸ்வநாத். கல்கட்டா கோர்ட்ல பெரிய வக்கீல் அவங்க அப்பா. அவர் அந்த காலத்திலேயே பிஏ படிச்சவர். எவ்வளவு பெரிய வேலைக்கு போயிருக்கலாம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உலக நாட்டுல போய் ஞானத்தை பேசி அவங்க நாட்டுல அவங்க மதத்துல இருக்கிற குறைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவர் நாட்டுக்கு அந்த மத நாட்டுக்கு போனவர். அவர் இந்த நாட்டுக்கே வர முடியாது. ஒவ்வொரு நாடா வலிச்சுன்னு போய் கட்சியில் இங்க வரும்போது நோய்வாய்ப்பட்டு 39 வயசுல இறந்துட்டார். இயேசுநாதர் 33 வயசுல இருந்தார். விவேகானந்தர் 39 வயசுல இறந்துட்டாரு. அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு குருவுக்கு வந்து நான் பல வீடியோக்கள்ல சொல்லுவேன், ஒரு குரு வந்து நான் தான் குரு, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா நயா பைசா உதவாதுவேன். ஆனா அந்த குருவனுடைய புகழ் வந்து சீடம் உருவாக்கணும். அப்படி உருவாக்கினவர் தான் விவேகானந்தர். ராமகிருஷ்ணனுடைய புகழ உலகம் புல்லா கொடி நாட்டினவர் விவேகானந்தர். ரமணருடைய புகழ உலகம் புல்லா பால் பிரண்டன். இங்கிலாந்து நாட்டுல பால் பிரண்டன் ரமண விஜயம்னு ஒரு பத்திரிகை ஓடிங்குது. பால் பிரண்டன் எழுதின புக்கு இருக்குது, அது எத்தனையோ மில்லியன்ல ஓடி போச்சு. நான் கூட பல புக்குங்களை படிச்சிருக்கிறேன். ஆனா பால் பிரண்டன் புக்கு மாதிரி நான் படிச்சதே இல்லை. ஏன்னா அவர் அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது அந்த மாடு ஓடுற தூஸ் பறக்குது பாரு, அதை கூட வர்ணிச்சு எழுதிக்கிறார். ரொம்ப அருமையான புக்கு ரமணரை பத்தி. அப்படி ரமணரை உலகம் புல்லா பரப்புனவர் பால் பிரண்டன். ராமகிருஷ்ணரை உலகம் புல்லா பரப்புனவர் விவேகானந்தர். அப்போ சீடர்களால் தான் ஒரு குரு உலகத்துக்கு தெரியணுமே தவிர குரு நான் தான் குரு நான் தான் குருன்னு மோளம் அடிக்க கூடாது. மோளம் அடிச்சானா அவன் குருவுக்கே தகுதி இல்லாதவன் அர்த்தமா? அதுக்கு நாத்திகம் என்ன அர்த்தம் என்ன? சாமி இல்லைன்னு சொல்லி பொதுவா சொல்றாங்க நாத்திகம். சரி, ஆத்திகன்னா சாமி கும்பிடுறவங்க இருக்குதுன்றாங்க. இருக்குதுன்றாங்க இல்லையா? ராஜாஜி கடவுள் இருக்குதுன்னு சொன்னாரு. 100 வயசு வரைக்கும் வந்தார். சரி. பெரியாரு கடவுள் இல்லைன்னாரு. அவரும் 100 வயசு வரைக்கும் வந்தாரு. இங்க இடையில எது காப்பாத்துச்சு ரெண்டு பேரையும்? நட்பு. நட்பு இல்ல, ரெண்டு பேருக்கு நட்பு கதையை விட்டுடுங்க, அது அவங்க சொந்த விஷயம். சரி. இல்லன்னு ஒரு 100 வருஷம் இருந்தாரு, இருக்குதுன்னு ஒரு 100 வருஷம் இருந்தாரு. ஆமா. இங்க எது காப்பாத்துச்சுன்னா நாத்திகமா ஆத்திகமா இல்ல, உள்ளகிற ஆன்மா காப்பாத்துது. நாத்திக ஆத்திகன்றது வாய் பேசுறது, உன் உடல செயலை ஏற்க வைக்கிறது உள்ளகிற ஆன்மா. அது என்ன முடிவு பண்ணுவது அதுதானே தவிர இங்க நாத்திகமா ஆத்திகமா இல்ல. மனுஷனா இரு. நாத்திகன்னு சொல்லி நான் போன வீடியோல கூட சொல்லிக்கிறேன். நாத்திகன்னு சொல்லுது சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லைன்றது பேசுறது என் வேலை இல்லை. எது உண்மையோ அதையெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நாத்திகன்ட்டு. ஆத்திகன் இது இல்ல இருக்க இல்லாததெல்லாம் தூக்கி தலையில வாரி போட்டு நான் ஆத்திகன்னு சொல்ல மாட்டேன். அப்போ இந்த ஆத்திக நாத்திகன்றது என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ரெண்டு முறையை எடுத்துக்கினாங்க. அவன் நான் இல்லைன்னு சொல்லுவேன், நீ இருக்குதுன்னு சொல்லிட்டு போ. இந்த இருக்குது இல்லைன்றதுக்கு நடுவில் நீ நிக்கிறீ, அதை யோசிக்கிறது இல்லை. இல்ல நாங்க என்ன பண்ணணும் அதுதான் கேட்கணும். குழப்பமா இருக்குங்களே. அதனால நாத்திகமா ஆத்திகமான்றது வாய் பேசுற விஷயம். சரி. ஆனா நீ வாழறதா வாழக்கூடாதான்றது உன் ஆன்மா பண்ற முடிவு. சரி. அதனால இங்க நாத்திகத்துக்கும் ஆத்திகத்துக்கும் வேலையே கிடையாது. ஆத்திக கடவுள் எல்லா உயிரினையும் படைக்கும் போது இருக்குதுன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான், இல்லைன்னு ஒரு உயிரினத்தை சொல்ல வச்சான். ஏன்னா இருக்குதுன்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாதான் வாதம் வரும், வளரும். அது நிழலுன்னு ஒண்ணு வந்தாதான் வெயிலுன்றது ஒண்ணு வச்சான். ரெண்டும் இருந்தாதான் அது வளரும். ஆணுன்னு ஒண்ணு வச்சுட்டு பெண்ணுன்னு ஒண்ணு வச்சாதான் ரெண்டு குடும்பம் வளரும். அப்போ ரெண்டுலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கணும். சரி. உலகத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம வாழவே முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா வாழ முடியாது. இப்போ நீங்க பணக்காரர், உங்க ஊர்ல மொத்த பேருமே பணக்காரர். இப்ப உங்க வீட்டுல ஒரு சாமான் தொலைக்கணும், யார் வந்து தொலைப்பாங்க? ஒரு ஏழ்மையான, உங்களை விட ஏழ்மையா இருந்தா தானே வந்து தொலைப்பாங்க. அப்ப ஏழ்மையா அங்க தேவைப்படுது. நீங்க மலம் கழிக்கிறீங்க, உங்க மலத்தை உங்களால எடுத்து போட முடியல, ஆனா அதை இன்னொருத்த எடுத்து போடுறான். அப்போ அவனை உங்களை விட தாழ்ந்து வந்தாதான் எடுத்து போட முடியும். அப்ப உலகம் என்றது ஏற்றத்தாழ்வு தான் பேலன்ஸ். ஒரே மாதிரி இருந்ததுன்னா சுத்தாது, பூமி நின்று போயிடும். சரி. அப்ப ஏற்றத்தாழ்வு இருந்தாதான் பூமி சுத்தம். பூமி சுத்தினாதான் இயக்கம் இங்க. அதனால இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும். இங்க நாத்திகன் ஆத்திகன்றதுலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறிக்கினே இருக்கும். யாரும் நிரந்தரமா நிக்க போதில்லை. நாத்திகன்ட்டு ஒரு 1000 வருஷம் வாழ போதில்லை. நாத்திகன்ட்டு ஒரு 1000 வருஷம் வாழ போதும் இல்லை. எல்லாரும் அந்தந்த தேதி வந்தா போயின்னு அதுக்குதான் சொல்லியிருந்தேன். ஒரு மனுஷனுடைய மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு ஓடணும் அவனுக்கு.
ஆனா இன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த 15 மூச்சு ஓடுறது இல்லை. காரணம் என்ன? அவனுடைய தொழில். இப்போ சில பேர் வெல்று வேலை செய்யற இடத்துல போக அவனை கவ்விடும். அவனுக்கு 15 மூச்சு இருக்காது, 19 மூச்சு ஓடிடும். இல்ல எந்த தொழில இருக்காது, ஃபுல்லா கட்டுவான். அதனால அவனுக்கு மூச்சு அதிகமாயிடு, ஆயுள் குறைஞ்சிடும். சில பேர் நல்ல உடல் ரீதியா இருப்பான், அவன் ஃபுல்லா டம் அடிப்பான், அதனால அவனுடைய மூச்சு குறையும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்றது நாத்திகனா ஆத்திகனா இல்ல, அவனுடைய மூச்சு பிராணன் முடிவு பண்ணுது. அதுதான் அவன் வாழ்க்கைக்கு அடிப்படை. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த கடவுளை நம்ப, அந்த கடவுளை நம்ப, இந்த வேஷம் போட்டுக்கோ, அந்த வேஷம் போட்டுக்கோன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா வேஷத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேஷம்ன்றது மன சம்பந்தப்பட்டது, மத சம்பந்தப்பட்டது, கடவுள் சம்பந்தப்பட்டது இல்லை. ஏன்னா மதம் வேற, மனம் வேற, கடவுள் வேற இருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி வச்சு குழப்பிக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கும் ஆன்மாவுக்கும் தான் சம்பந்தம், மனசுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க மனசுக்கு உன் மனசாட்சிப்படி நடந்துக்குங்க, சரி, நல்ல விஷயம். மனசாட்சி, இப்ப நீங்க யாரும் இல்ல ஒரு தவறு செய்றீங்க, இதுக்கு சாட்சி யாரு? நான் தான். நீங்க யாரு? நான் என்ன? நீங்க யாருங்க? உடலா, கையா, காலா, உடம்பா, கண்ணா, மூக்கா, வாயா, எது நீங்க? என்னுடைய மனம் இல்ல ஆன்மான்னு சொல்லுவாங்க. நீங்க எதை சொல்றீங்க? இதனால நிறைய இந்த மாதிரி தெளிவில்லாத குழப்பங்கள் இருக்கிறவங்க நிறைய. ஒரு மனம் தவறு செய்து, இந்த உலகத்துல ஏக்கம் மனம் தான், மனம் இல்லைன்னா ஒரு ஏக்கமே கிடையாது. அதனால்தான் மகானுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத அவன் ஒதுங்கியே நிக்கிறான். அஞ்ஞானிகள் மனுஷன் இந்த உலகத்தோட கட்டி பெறல்றான். காரணம்னா இந்த உலகமே நானாயினோன்னு மனசு நினைக்குது, ஆனா ஆக முடியல. அதுக்கு ஆகிறதுக்கு பல பேர் பலவிதமான முயற்சிகளை பண்றான், பல நாடுகளும் பண்ணுது மாதிரி. ஆனால் இறைவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும், மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடந்தது. அது அந்த மனசாட்சி, மனசு தவறு செய்து, யாரும் இல்லை, நீ ஒண்டிதான் இருந்தாங்க, ஆனா தவறு செய்தது. இதுக்கு சாட்சி எங்க இருக்குது? ஆனா இருக்குது. உன் மனம் செய்யும் தவறை உன்னுடைய ஆன்மா சாட்சியா நிக்குது. இந்த மனம் செய்த தவறுக்கெல்லாம் பரிகாரம் தான் பிறப்பு எடுக்குது. சாட்சியா இருந்து இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிற நீ, இதை நீ அனுபவிச்சு ஆகணும். கை இல்லாத கால் இல்லாத அனுபவி, துன்பப்படும். அப்போ இனிமேல் இந்த உலகத்துல நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன்ற உணர்வு, அடுத்த பிறவி உனக்கு சுத்த பிறவியை நான் உண்டாக்குறேன் அப்படின்னு ஆன்மா. ஏன்னா அதான் சாட்சியா இருந்தது நீ செய்த தவறுக்கெல்லாம். அப்ப மனம் செய்யற தவறுக்கு சாட்சி எதுன்னா உன் ஆன்மா. உன் ஆன்மா தான் பிறப்பு எடுக்க போகுது. அப்போ உன்னை ஒரு பிறப்புல நீ செய்த நன்மைக்கு செல்வந்தனா ஆக்கிக்குது. அப்போ இந்த செல்வந்தனா மனுஷன் என்ன செய்யணும்? ஐயோ, நம்ம எதிர இவ்வளோ தாழ்ந்து போய்க்கிறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாதக்கிறான், நான் செல்வந்தனா வாழறேன், அப்போ என்னால முடிஞ்ச தர்மங்களை நான் செய்வேன்டா, எல்லாரும் செல்வந்தனா இருக்கணும்டா அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா அவன் இறைவனோட சேர போறான்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் மட்டும்தான் எங்க செல்வனாகணும், எல்லாம் எனக்கு அடிமையா இருக்கணும் நினைச்சான்னா நாளைக்கு இவன் கண்ணால கண்டவனுக்கு அடிமையா இவன் வாழ்வான். இதான் உலக இயற்கை. அதனால எந்த ஒரு செயலும் உங்களை எண்ணுங்க. மனிதன், இயற்கை, 5 பஞ்சபூதங்கள், கடவுள். அதுல தான் நான் சொல்லியிருப்பேன், வேதம் அப்படின்றது 4. அது எது 4 அப்படின்ற குழப்பம் வரும் உங்களுக்கு. யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்ம வேதம், இது 4 வேதம் இந்து மதத்தினுடைய வேதம். இது இல்லாத பகவத்கீதைக்குது, சிவபுராணங்குது, கண்டபுராணங்குது, இப்படி பல வேத நூல்கள் இருக்குது. அந்த பக்கம் போனீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் இருக்குது, அந்த பக்கம் போனா குரான் இருக்குது. சரி, இதெல்லாம் வேதமானா இதெல்லாம் வேதமாகாது, இதெல்லாம் மனிதன் எழுதின வேதம். மனிதன் எழுதின வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது மறைஞ்சு போயிடும், வேற வேறு வேதங்கள் உருவாகும். ஆனால் இறைவன் எழுதின வேதம் எந்த காலத்திலையும் மறையாது. இறைவன் எழுதின வேதம் மறையும் போது ஒரு உயிரினம் கூட இந்த உலகம்ன்றது இருக்காது. அது என்ன வேதம் அப்படின்னா பூமி, இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு சூரியன், இன்னொன்னு வெள்ளி. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இதென்ன 4 வேதம் சொல்றீங்களே, 4 கிரகத்தை மட்டும் சொல்றீங்களே, 9 கிரகமாச்சு அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஆனா இந்த பூமியிலிருந்து நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேதம் தான், 4 கிரகம் தான் தெரியும்.
அதுக்கு மேல புதன் செவ்வாய் சனி இதெல்லாம் தெரியாது, ஆனா இருக்குது. கண்ணுக்கு தெரியுது இந்த 4 வேதம், பூமி சந்திர சூரியன் வெள்ளி, இந்த 4 தான் இந்த மனிதனையும் இயக்குது, மற்ற ஜீவராசி மரம் கொடி செடிகளையும் இயக்குது. அதான் இறைவன் எழுதுன வேதம். அத மனசுல 5 பஞ்சபூதத்தை நினைங்க. 5 பஞ்சபூதம் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. வெளி உலகம் இயங்கணும்னா 5 பஞ்சபூதம் வேணும். நீர் வேணும், நெருப்பு வேணும், காற்று வேணும், ஆகாயம் வேணும், பூமி வேணும். இந்த 5 இருந்தால்தான் இங்க இயக்கும், உலகம் இயங்கும். அதே மாதிரி உன் உடலுக்குள்ள 5 இருந்தால்தான் இயங்கும். நீர் வேணும், நெருப்பு வேணும், மண் வேணும். மண்ணுன்றது உடல், நீர் உன் உடலுக்குள்ள, நெருப்பு உன் உடலுக்குள்ள, காற்று உன் உடலுக்குள்ள, தலை ஆகாயம், இப்படி 5யும் நீ இயங்குற. அப்போ நீயே ஒரு இயற்கை பொருள் தான், இதை உணர்றது கிடையாது. உணரதா நான் 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 நின்னுக்கிறோம். நான் என்றது அவன் ஒருத்தன் பார்த்துட்டான்னா நான் என்றது இங்க பஸ்பம் ஆயிடும். அதனால அதை அடக்கி நான் இருக்கணும். ஆனா நான் அடுத்தவங்கிட்ட போக கூடாது. நான் அடுத்தவங்கிட்ட போகும்போது அவன் பாதிப்பான். அப்போ நான் என்ற பொருள் உன்னோட இருக்கணும். நான் என்றது ஒண்ணு இல்லைன்னா நீன்றது ஒண்ணு இருக்க மாட்டேன். நான் என்றது ஒண்ணு இல்லைன்னா கடவுள்னு ஒண்ணு இருக்காது. அப்போ நான் இருக்கணும், என்னோட இருக்கணும், அது அடுத்த மேல பாயக்கூடாது. இதுதான் வேத நூல். இப்போ நம்ம உடம்புல சிவனும் சக்தியும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த உடம்புல நம்ம எப்படி உணர்றது? கடவுளோட சக்தி முடியாதுமா, அஞ்ஞானி உணரவே முடியாது. ஞானத்துல போறவங்களால தான் உணர முடியும். இப்ப நீங்க ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க. இப்ப என்ன எதுவுமே விட்டு ஐடி கம்பெனில வேலை செய்வோம்னா அது தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அதே மாதிரி தான் சிவசக்தியை உடல்ல அறியணும்னா நீ அந்த பாதையிலேயே போனாதான் அறிய முடியுமே தவிர அந்த பாதையில போவ சும்மா ரோட்ல சுத்தி நின்றுட்டு அது அறியணும்னா அறியவே முடியாது. சும்மா ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம். அப்போ இல்லற வாழ்க்கையில இருக்கவங்க கடவுள் அடையவே முடியாதா சுவாமி? கடவுளை அடைய முடியும். கடவுளையும் இல்லற வாழ்க்கையும் நடத்தணும், கடவுளையும் அந்த வழியில போகணும். நான் இல்லற வாழ்க்கை மட்டும்தான் எனக்கு ஓணும், கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல நான் அப்புறம் பாக்குறேன்னா ஒருபோதும் அவங்களால அறிய முடியாது. இல்லற வாழ்க்கையில வாழ்க்கைக்கும் கடவுள் என்ன சம்பந்தப்பட்டதானே. உன் உடல் தானே இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு, உன் உடல்ல தானே கடவுள் இருக்குது. அப்ப இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபட்டுக்குன்னு கடவுள் வழிபாட்டிலையும் போகும்போது கடவுளை அடைய முடியும். நான் இல்லற வாழ்க்கை தான், பணம் தான் எனக்கு பெருசுன்னு வாழறோம்னு கடவுளுக்கும் சம்பந்தமே படாதுமா. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம பணம் தேவைப்படுது. இப்ப இருக்கிற காஸ்ட் பணம் தேவைப்படும் போது பணத்தை தேடலாம். கடவுளை ஏன் தேடணும்? கடவுள் எப்ப உங்களை தேட சொன்னாரு? கடவுள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பணமோ கதின்னு வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டியதுதான். அதுதான் வாழ்க்கைன்னு போறவங்களுக்கு நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா பணம் வாழ்க்கைக்கு தேவை. ஆனா பணமே வாழ்க்கையா மாத்திக்க கூடாது. மாத்திக்கினா வாழ்க்கையை சின்ன பண்ணமா போயிடும். அதனால கடைசி வரைக்கும் வர்றது நம்ம கூட கடவுள் தான். அந்த கடவுளையும் நம்ம மனசுல வைக்கணும். பணம் தான் கதின்னு வாழறவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையே நல்லா இருக்காது. கடைசி காலத்துல அவன் துன்பப்பட்டான் சாவான். எப்படியாப்பட்டவங்க வாழ்க்கையா இருந்தாலும் அந்த பசங்க கல்யாண காசி ஆவற வரைக்கும் தான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை. பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு நயா பைசாக்கு மரியாதை கிடையாது. ஊர்ல இருக்கிறவனாவது மதிப்பான், வீட்டுல இருக்கிறவன் மதிக்கவே மாட்டான். அது மாதிரி நிலையில கடவுள் மதிப்பான். ஏன்னா கடவுள் எப்பவுமே வெறுக்கிறது கிடையாது. ஆனா அந்த மாதிரி நல்லா வாழும் போதே நீ கடவுளை பிடிச்சின்னா தான். பிறவியில நம்ம சரியான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அடுத்த பிறவியில நம்ம கடவுளை அடைய முடியும்னு சொல்றாங்க. விவேகானந்தரும் எல்லா மகானும் சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் என்ன சாமி? சரியான வாழ்வுனா எது? அதான் பிரச்சனை. ஆமா சார். சரியான வாழ்வு. ஒரு 10 பேரை வெட்டுறான், அவன் சொல்றான் நான் வாழ்ந்தது சரிதான் அப்படின்றான். 10 ஊடு போந்து திருடுறான், அவன் சொல்றான் நான் செய்தது சரிதான்றான். அப்போ இதுல எதுதான் சரியான வாழ்வு அப்படின்னு யோசிக்கணும். நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். நீ 10 ரூபாய் சம்பாதி, நான் எங்க பசங்களுக்கு கூட சொல்லியிருக்கிறேன், நீ 10 ரூபாய் சம்பாதிக்கிற 1 ரூபாய் தர்மம் பண்ணு. சரியான வாழ்வுன்றது நீ சம்பாதிக்கிறதுல 1 பாகம் தர்மம் பண்றதுமா, அதான் சரியான வாழ்வு. ஏன் சொல்றேன்னா ஒரு சிறுத்தை ஒரு பொருளை அடிச்சு சாப்பிடும். அது சாப்பிட்ட மிச்சத்தை அடுத்த பொருள் சாப்பிட்டன்னு கொடுக்காது, அதை எடுத்து மரத்து மேல வச்சுக்கும். அப்போ இந்த மனிதனுடைய வாழ்வுன்றது என்னன்னா கொடுத்தே பழகணும். அவன் தான் மனிதன். எடுத்தே பழகிறது இருக்கும். அப்போ எவன் ஒருத்தன் கொடுத்தே பழகுறானோ அவனுடைய மனம் இலகி போயிடும் இல்லையா? அந்த இலகி போன மனத்தை இறைவன் பார்க்கறான், இதுதான்டா நான் படிச்ச மனம் அப்படின்ட்டு அடுத்த பிறவியில உன்னை ஞானியா மாத்துறான். ஆனா நீ மொரட்டுத்தனமா என்கிட்ட பணங்குது, என்கிட்ட பதவிக்குது, என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு நீ மொரட்டுத்தனமா போய் நான் வாழ்றது என் குடும்பத்துக்காக சரியான வாழ்வு தானே? அது இல்ல வாழ்வு. இப்ப ஒரு புலி குட்டி போட்டுதுன்னா 4 குட்டி போடுது.
4 குட்டிக்கு போய் எதை தேடி எடுக்க முடியாது. அது 4 பொருள் அடிச்சு எடுத்துன்னு வந்து அது கொடுக்குது. அதுவும் சரியான வாழ்வு தான். ஒரு குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது, எங்கேயோ போய் இறை தேடி எடுத்துன்னு வந்து அதுக்கு ஊட்டுது. அதுவும் சரியான வாழ்வு.